சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 6ஆம் நாள் திருவம்பாவை 6ஆம் பாடலை பார்ப்போம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் அடுத்த தோழியை எழுப்புகிறார்கள். அந்த தோழியை, மானே நீ நேற்று எங்களை வந்து நீயே எழுப்புவேன் என்று கூறினாய். அதாவது நேற்று அந்த தோழி, நாளைக்கு நானே உங்களை வந்து எழுப்புறேன்னு சொன்னேன், ஆனால் இன்னமும் நீ எழுந்திருக்காமலே இருக்கியே, நீ சொல்லலாம் போன திசை பகரா, எந்த திசை நோக்கி போச்சுன்னு தெரியல, இன்னும் உனக்கு விடியவில்லையா? அந்த சிவபெருமான் வானே நிலவே பிறவே அறிவறியான், வானத்தில் இருப்பவர்களாலும் அறிய முடியாது, நிலத்தில் இருப்பவர்களாலும் வேறு யாராலும் அறிய முடியாத அந்த சிவபெருமான் அவரே வந்து தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருடும், அவரே வந்து நம்மளை கொள்வதற்காக வடிவெடுத்து அவரே இந்த பூ உலகிற்கு வருகிறார். வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு, அவரை பற்றி நாங்கள் பாடி போற்றி சிவபெருமானை போற்றி பாடும் எங்களுக்கு உன் வாய் திறவாய், நீ ஒரு வாய் திறந்து வரேன் என்றாவது சொல்லு. ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கு ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இவ்வளவு தூரம் நாங்கள் சொல்லியும் உன்னோட உருகாமல் இருக்கியே, ஆனால் நாங்கள் அந்த சிவபெருமான் வானத்தில் இருப்பவருக்கும் நிலத்தில் இருப்பவர் யாருக்கும் அறிய முடியாத அந்த சிவபெருமான் நமக்காக அவரே அங்கிருந்து வந்து நம்மை ஆட்கொள்வதற்காக அருள் புரிகிறார். அதை நீ உணராமல் இருக்கிறாயே, தங்கோனை நமக்கு நமக்கு அவனை பாடுவதற்கு நீயும் வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். நாமும் அந்த சிவபெருமானை வணங்கி அவர் நம்மை ஆட்கொள்ள வரும்பொழுது அவரை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம். ஓம் நமக் சிவாய.